ஹாடா அமேஸ் இன்னைக்கு வீக் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சக்கானா கிவி ஸோ 2 பேருமே நேம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். காவியாவுக்கு ஸோ 10th இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ 10th ஜான் ஹாப்பி பர்த்டே காவியா. ஸோ அண்ட் மானசாவுக்கு பீலேட் விஷஸ் டா. அண்ட் சுமிஷாவுக்குமே 9th பர்த்டே. ஸோ ஜான் 9th பர்த்டே. ஸோ பீலேட் விஷஸ். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸோ ப்ரெசன்ட் சீன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ட்ரெடிஷ்னல், பட் வெளியில் போயிட்டிங்கன்னா வெஸ்டர்ன். ஸோ அந்த மாதிரி, பட் வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கேடி வேலை, பப்புக்கு போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. எப்போ பார் கல்யாணம் 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 அப்படி நீ கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுட்டு இவங்க என்ன தான் சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. வயசு என்ன, ஜஸ்ட் 26 தான் ஆகுது. இவ்வளோ அவசரப்படுறாங்க. இவங்கள்ட்ட இருந்துட்டு பாடாப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணிகிட்டே போயிடலாம் தான். ஆனால் இவங்கள மாதிரி பார்ப்பாங்களே, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சாம்பார் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமே. நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக பார்க்கலான்னு பார்த்தா அது நடக்காது போலையே. இப்போ என்ன பண்ணுறது? இவங்கள்ட்ட போயிட்டு சொல்லவும் முடியாது. சொன்னாலும் காகான்னு கத்துவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. அப்பேல உங்கள் ஃப்ரெண்ட் உள்ளே என்ட்ரி ஆகுறா. அடி கீர்த்தி, வாடி வாடி, தனியாக உட்காந்து புலம்பிகிட்ருக்கேனேன்னு ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். வா வா வா. என்னது புலம்பிகிட்ருக்கியா? அப்போது நான் வர்றேன் மச்சான், அப்புறம் வர்றேன். ஏய் என்னடி இப்படி போகிற, வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி உட்கார வச்சிட்ருக்கீங்க. ஆஹா, அதெல்லாம் செட் ஆகாதுடி. நீ புலம்பி என் தாலி அறுத்துருவ. நீ புலம்பிட்டே இரு, நான் அப்புறம் வரேன். புலம்பி முடிச்சக்கப்புறம் வேணால் கால் பண்ணி சொல்லு. இங்கே பாரு, அடிச்சே கொண்டுருவான். ஆமாம், இல்லை மச்சான், என் கதையை இங்கே தலை விரிச்சு ஆடுது. இல்லை உன் கதையை வேறு நீ தலை விரிச்சு ஆட விடுவ. அதான் பத்தியா, நீ தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் கஷ்டத்தை கூட நீ கேட்க மாட்டேற பத்தியா? மச்சான், கஷ்டமாக இருந்தால் கேட்கலாண்டி, பட் நீ கஷ்டமே இல்லாத ஒரு விஷயத்த கஷ்டம் மாதிரியே சொல்லுவேன். அதான் என்னால் தாங்க முடியாது. போடி, உனக்கு என்னடி மகாராசி, உன் லைஃபு உன் ரூல்ஸுன்னு தெரிஞ்சிட்ருக்க. ஆனால் எனக்கு அப்படியா? அப்போது மேடம், நீங்கள் ஊரில் சுற்றுறதே இல்லை, வீட்டில் அப்படியே அடக்கொடக்கமாக அப்படியே அமைதியாக சாந்தமாக இருக்கீங்க. அவங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல், அப்படி தானே? அது அப்படின்னு சொல்லிட முடியாது கீர்த்தி. இருந்தாலும் நான் தெரியாமல் தானே பண்ணிகிட்ருக்கேன், பெர்மிஷனோட பண்ணலை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உங்கள் அம்மா ரொம்ப ஜாலி டைப், ஒரு மாடர்ன் மாம். ஸோ அதனால் உனக்கு போயிடுது. ஆனால் எனக்கு அப்படியா? வீட்டில் வெறும் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஒருவேளை அவங்கள மாதிரியே இதான் இப்படி தான் இருக்கணும், பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையே பார்த்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. மச்சான், நீ இப்படி புலம்புறதை விட்டுட்ட, நான் சொல்கிற மாதிரி செய். வெறுன்னு போ. நான் ஒருத்தன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிடு. லவ் பண்ணாதானடி சொல்கிறதுக்கு. அது அப்போது உன் ஐடியா டைப்பில் தேடி பிடி. இப்படி உடனே தேடி பிடிச்சி அவனை நம்பி லவ் பண்ணுறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போது அவங்க பார்க்குற மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடு. பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கும் ரீசன் கேட்பாங்கடி. ஆனால் அவங்க ரீசன் சொல்கிற அளவுக்கு மாப்பிள்ளையை பார்க்கல. எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் பார்க்குறேன். படித்த மாப்பிள்ளை, ஹேண்ட்ஸமாக, இதெல்லாம் ஓகே. பட் கேரக்டர் தான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன மாதிரி மச்சான் உனக்கு கேரக்டரில் வேணும்? இதுவா? அதை நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். நீ ஒவ்வொரு தடவை சொல்லி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேட்குறதான். இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், அது கொஞ்சம் ஸ்டைலிஷாக, மாடர்னாக, இந்த காலத்தில் உள்ள வைபா எனக்கு வேணும் மச்சான். அந்த காலத்து ஆட்க மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், இதான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுடி. நான் வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். அதான் சரி, உன் ஆசை அது. இப்போது அதுக்கு என்னடி பண்ண சொல்கிற? நீ போயிட்டு உங்கள் அப்பாக்கிட்டே இந்த மாதிரி சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா வெளுத்து எடுத்துருவாரு. இல்லை மச்சான், உங்கள் அப்பா இது வரைக்கும் நீ கை நீட்டிலாம் ஒன்றும் அடித்தது இல்லடி. ஏன்டி நீயா பேசிகிட்டு இருக்க?
ஆ அடித்தது இல்லை தாண்டி. இல்லை நீ இந்த மாதிரிலாம் போய் சொல்லையில் அடிக்க சான்ஸ் இருக்குல்ல, அதான் சொன்னேன். உங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தானே, ஸ்ட்ரிக்ட்டுனா தானே நான் இப்படி இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா கொடு மச்சான். இங்கே பாருடி, ஒன்று அவங்க பார்க்குற மாப்பிள்ளைய எவனாக இருந்தாலும் கட்டிக்கோ, இல்லை அவன் எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சிருந்தா கட்டிக்கோ, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நீ வீட்டில் பார்க்குற பையனை கட்டிக்கிட்டே தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை மச்சான். சும்மா கல்யாணம் பண்ணிக்கோடி, வயசு 26 ஆச்சு, இன்னும் 4 வயசில் 30 வயசு ஆன்ட்டின்றுவாங்க. அட போடி. சரி என்ன பண்ணுறது, இப்படி உட்காந்து புலம்புனா மட்டும் எல்லாம் சரிப்பட்டு வந்துடுமா? தலையில் எழுதியிருக்கிறது தான் நடக்கும். சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து உங்கள் கல்யாண விஷயத்தை பற்றி வந்து புலம்பிகிட்ருக்கையில் உங்கள் அம்மா வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஒயன் அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டாராம், அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச வீட்டில் தான் பார்த்துருக்காரு. ஃபோட்டோ கேட்டிருக்கேன்டா. சரியா? கீர்த்தி ஏதாச்சும் சாப்பிட்றியாடா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளில போயிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நீங்கள் அப்படியே வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. போச்சு, மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. சரி இனிமேல் நம்ம கத்தி புலம்பே ஒன்றும் ஆக போகிறதில்ல. என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகிட்டீங்க. இதே யோசி உங்களுக்கு வந்து லைட்டாக வெக்ஸ் ஆகிடுச்சு. அதனால கீர்த்தி நான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன்டி, எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா ஒரு சாம்பார் ஒரு வந்து நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு பையனை தான் பார்த்துருப்பாரு. அதனால லாஸ்ட்டாக கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவும் பேச்சுலராக பப்பில் என்ஜாய் பண்ணிக்கிறேன் மச்சான். நீ எப்படியாச்சும் அம்மா மண்டே கழுவியாச்சும் என்னை கூட்டிகிட்டு போய்ட்ரி. என்னென்ன சொல்லிடி கூப்பிட்டு போக சொல்கிறா? இத்தனை நாளாக என்னென்ன சொல்லி கூப்பிட்டு போயிருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு என்னை கூப்பிட்டு போ மச்சான் ப்ளீஸ் டி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவளுமே வந்து யோசிச்சுட்டு ஸோ நைட் வந்து ஆகுது, அவள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock கிட்ட போல் வர்றா. உங்கள் அம்மா கிட்ட வந்து அப்படி இப்படி உருட்டி, எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளில போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக தூங்க முடியாது ஆண்டி, நான் அவளை கூட்டிகிட்டு போய்க்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உருட்டி மிரட்டி வந்து சம்மதம் வந்து வாங்கிட்டா. அப்போல உங்கள் அம்மா சொல்கிறாங்க, சரி நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஒயன் வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோ சரியா? ஏன்னா நாளை கழிச்சு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்னது நாளை கழிச்சா? யாருக்கிட்டமா நாளை கழிச்சே வந்து அரேஞ்ச் பண்ணிங்க? அது அது வந்து உங்கள் அப்பா கிட்ட நீ எதாக இருந்தாலும் பேசிக்கோ. என்னம்மா என்ன கேட்டாலும் அப்பா கிட்ட பேசிக்கோ, நீ உங்களுக்கு எதுவும் தெரியாதா? இவ்வளோ சீக்கிரமாக ஏம்மா அரேஞ்ச் பண்ணிங்க? அதுவும் மாப்பிள்ளை ஃபோட்டோவை கூட நான் பார்க்கல. அது சாரிடா, உங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஃபோட்டோ அப்படின்னு, ஆனால் அவர் ஒரு மாதிரி இழுத்துட்டே போயிட்டாரு. எப்படியா இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் தானே, நாளை கழித்து மாப்பிள்ளையை நீ நேர்லேயே பார்த்துக்கோ. ஷோ அப்போ மாப்பிள்ளையை பிடிக்கலனா அதெல்லாம் உனக்கு பிடிக்காமலாம் இருக்காது, உனக்கு தான் தெரியும்ல. அப்போ உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டென்ஷன்ட்டாக வெளில வந்துட்டீங்க. பார்த்தியாரு எங்கள் அம்மாவை, உங்கள் அப்பா நல்லா பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருப்பார், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு அவங்களாம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரியாதா எங்கள் அப்பாவோட செலெக்ஷன் என்னென்னு? போச்சு, யாரை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்களோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆடு திருவிழாவில் தலையை கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதான். போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே அவ கூட வந்து போகிறீங்க. ஸோ அவள் வீட்டில் போயிட்டு ஸோ நல்லா வந்து ஷார்ட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்து நீங்கள் பப்புக்கு வந்து ரீச் ஆகுறீங்க. உள்ளே வந்து ரீச் ஆனதுக்கப்புறமே ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு குடிக்கிறீங்க. உங்கள் கேங்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உனக்கு தான் என் கல்யாணம் ஆக போகுது, நீ என்ஜாய் பண்ண போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரியான டென்ஷனில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போல யதார்த்தமாக திரும்பி பார்க்குறீங்க, ஒரு பர்சனை சுற்றி ஒரு பையனை சுற்றி ஒரு 4 பொண்ணுங்க, அங்கிட்டு 2 பொண்ணுங்க இங்கிட்டு 2 பொண்ணுங்க அவனை போட்டு அப்படியே பிச்சிட்டு இருக்காளுங்க. பட் அவன் எதையுமே கண்டுக்காமல் வந்து குடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போல உங்கள் ஃப்ரெண்டு கீர்த்தி, மச்சான் நீ சொன்னல ஸ்டைலிஷாக மாடர்னாக ஹேண்ட்ஸமாக அப்படியே ஓ வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை, அவனை மாதிரியான்னு பாரு.
ஓ அவனை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். நான் இந்த அளவுக்குலாம் சொல்ல மச்சான். ஓரளவு ஒரு ஜாலியான கேரக்டர்னு தான் சொன்னேன். அவனை பார்த்தா தெரியுது பக்கா ப்ளே பாய்னு. இந்த மாதிரிலாம் ப்ளே பாயை கட்டிட்டு சீப்படானா நான் ஆசைப்படல மச்சான். அதுக்கு எங்கள் அப்பன் பார்க்குற மாப்பிள்ளையே பரவாயில்ல. ஏய் என்னடி நீ இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? அட ஆமாம், அவனை பாரு, ஹேண்ட்ஸமாக நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் செட் ஆகாது மச்சான். இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை நான் சொல்ல. நீ நல்லா உஷாராக தாண்டி இருக்க. ஆமாம், அவன் இந்த பொண்ணை டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணுங்க தான் அவனை போட்டு அந்த பிச்சிட்டு இருக்காளுங்க. அவன் அதை கூட கண்டுக்காமல் அவன் பாட்டு குடிச்சிட்ருக்கான். நீ எதை வச்சு சொல்கிற அவன் ப்ளே பாய்னு? அதுவா மச்சான், ப்ளே பாய் இல்லைன்னா அவன் இந்நேரம் எல்லாரையும் தட்டி விட்டு தனியாக நின்று குடிச்சிட்டு இருந்திருப்பான். மேபி அவனுக்கு ஆள் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஆள் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். சிங்கிளாக இருந்தால் தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பான். அவனை சுற்றி எந்த பசங்களும் இல்லை, பொண்ணுங்க மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுலேருந்தே தெரில அவன் எவ்வளோ பெரிய மன்மதன்னு. ஓ மேடம், அப்படி வர்றீங்களோ? ப்ளே பாயாக இருந்தால் தட்டி விடாமல் அப்படியே உட்காந்துருப்பானா? ஆமாம், அவன் இக்னோர் பண்ணுற மாதிரி அவளோட டச்செல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் மச்சான் உட்காந்துருக்கான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஓ மேடம், அதை நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்களே பப்ளில் தான் உட்காந்துருக்கீங்க. போச்சு, உனக்கு ஃப்யூச்சரில் வரவன் எப்படி உன்னை வச்சு பட போகிறானோ தெரியல. ஏய் என்னடி நீ இப்படிலாம் சொல்கிறா? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் என்ன இங்கெல்லாமா உட்காந்துட்ருக்க போகிறேன்? அதுவும் எங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளைக்கு. இதான் என் லாஸ்ட் டே நினைக்கிறேன். பாரு, சொல்லாமல் கொல்லாமல் அவங்க பாட்டு நாளை கழித்து பொண்ணு பக்கம் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போயே என்கேஜ்மெண்ட்டே வச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 10 நாளில் கல்யாணம்னு சொல்லுவாங்க. என் பேச்சை கேட்டு தான் அப்படியே வீட்டில் எல்லாம் நடக்குது பாரு. இதான் நான் லாஸ்ட்டு இந்த பப்புக்கு வர்றது போல். ஐ மிஸ் யூ காய்ஸ். உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்பப்போ நீங்கள் என்னை வீட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாப்பிள்ளை எந்த ஊர்னு கூட தெரியல. அப்போல கீர்த்தி சொல்கிறா, சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். அதான் இன்னும் கல்யாண டேட்டில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. இருந்தாலும் சரி வாங்க, எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்து குடிச்சிட்டே இருக்கிறது, கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேங்கோடு போய்ட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ நல்லா வைப் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மறந்து. அப்போயில அந்த பர்சன் எந்திரிச்சு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போயில சடனாக உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அந்த பர்சன் தான். ஹே மேன், என்ன பண்ணுற? கையெடு. ஹே கியூட்டி, பா சூப்பராக இருக்க. டான்ஸ் ஆடலாமா? என் கூட டான்ஸ் ஆடுறியா? கையெடு. யார் நீ? யார் நீ? என்ன முன்ன பின்ன தெரிஞ்சா எல்லாரும் பேசுகிறாங்க, பேசி பழகிக்கலாம். கையெடுங்க மிஸ்டர். அப்புறம் மரியாதை இருக்காது. என்ன மரியாதை இருக்காது? இவ்வளோ அழகான பொண்ணு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா ரொம்ப பண்ணாத, வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை க்ளோஸாக இழுக்கிறாரு. நீங்கள் சடனாக தள்ளி விடுறீங்க அவரை. ஸோ அவன் போயிட்டு வாலில் ஹிட் ஆகுறான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா எல்லா மூதேவியும் அந்த சைடு திரும்பி ஆடிட்டுருக்கு. ஸோ ஸ்பீக்கர் சரியான சவுண்டில் இருக்க, கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தி இருக்கனால நீங்கள் கூப்பிட்றீங்க விலங்குல. அப்போயே அந்த பர்சன் உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்னடி தள்ளி விட்டா? நான் என்ன வேறு மாதிரி ஏதாச்சும் கேட்டேன்னா என்ன? டான்ஸ் தானே, என் கூட பண்ணால் என்ன? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். மிஸ்டர் ப்ளீஸ் கையை விடுங்க. என்ன பிஹேவியர் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது. ஓ அப்போது நான் என்ன மாதிரி ஒன்று நினச்சேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கையை விடுடா, இல்லாட்டி அரைஞ்சிடாமா சொல்லிட்டேன். ஓ கோவம் வருது. வரட்டும், இவ்வளோ அழகாக இருக்க பொண்ணுக்கு கோவம் வந்தால் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் கையை தட்டி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் க்ரிப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு, ஸோ யாரும் இல்லாத ஒரு பிளேஸ், ஒரு சின்ன ஹால் அவன் இழுத்துட்டே போகிறான். கையை விட, ஹெல்ப் பண்ணுங்க யாராச்சும், பொறுக்கி கையை விடுறா. இப்போ எதுக்கடி கத்திட்டே வர்ற? ஒரே 1 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். என்னது 5 நிமிஷம் 1 நிமிஷம்னு? கையை விட, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது.
இப்படிலாம் ஒரு பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணுறீ, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு சடனாக வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை வந்து தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு ஜங் ஷாக் ஆகுது. நீங்கள் அவனை வந்து அடிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள் கையை ரெண்டே டைட்டாக வந்து பிடிச்சிருக்கான். உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலை. இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ். அதுவும் ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி நாசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் அழுகையும் வருது. நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படின்னு மொத்த ஃபோர்ஸையும் சேர்த்து அவனை வந்து அப்படியே தள்ளி விட்டுறீங்க. அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுறீங்க. அவன் வந்து அப்படியே வந்து எந்திரிச்சிட்டு அவன் ஹேரை வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த பப்லேருந்து வெளியில் போயிடுறான். நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை தேடி பிடிக்கிறீங்க. அவள் வந்து நிற்கிறா. அவகிட்ட போயிட்டு வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறா. ஏய் என்னாச்சு மச்சான், எதுக்குன்னு இப்படி அழுதுட்டு நிற்கிற? அது அந்த ப்ளே பாய் இருக்கான்ல. எந்த ப்ளே பாய்டி? அதான் அங்கே ஒரு பொறுக்கி உட்காந்துருந்தானா, அவனுக்கு பற்றி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆமாம், அவனுக்கு என்ன இப்போ? அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான்டி ஃபோர்ஸ்டா. ஏய் என்னடி சொல்கிற? இங்கே தானே நின்றுட்டு இருந்த? நான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். உங்களை கூட கூப்பிட்டேன், உங்களுக்கு காது கேட்கவே இல்லை. என்னை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போய் வாலில் வச்சு என்னை கிஸ் பண்ணிட்டான். அதுவும் இதையும் ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி நாசம் பண்ணிட்டானே பொறுக்கி. நான் வீட்டுக்கு போகிறேன்டி. எனக்கு வீட்டில் தான் மைண்ட் சரியில்லைன்னு இங்கே வந்தால் இங்கே என்னை ஃபுல் அப்செட் ஆக்கிட்டான் அந்த பொறுக்கி. கையில் மட்டும் அவன் மாதிரி கிடச்சானு வச்சுக்குவோம், செத்தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கோவமாகவும் அழுகையாகவும் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. அப்போயில உங்கள் ஃப்ரெண்டு இருடி அவங்க எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரே வந்து தேடுறீங்க. பட் அந்த பர்சன் வந்து இல்லை. போடி, அவன் நேரம் எவ்வளோச்சும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிருப்பான். சி, அவனை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம், நான் கிளம்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. அப்போ அவள் சொல்கிறா, அடி உங்கள் வீட்டில் நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல, அதனால் நீ இப்போ போனால் சரிப்பட்டு வராது, வா நானும் வரேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போகிறீங்க. இங்கே வந்து ஃபேஸை வந்து ஒரு மாதிரி சேடாக வச்சுருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, விடு மச்சான், இவ்வளோ மூஞ்சி தெரியாதவன், இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக நினச்சி மறந்துடுடி, இதை நினச்சி ஃபேஸை ஏண்டி டல்லாக வச்சுருக்க. இல்லடி, நான் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா, அவன் க்ரிப்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல, மொத்த ஃபோர்ஸையும் வச்சு தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இல்லைனா அவன் என்னென்னலாம் பண்ணியிருப்பான், ரேப் கூட என்ன பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஹே ஏண்டி நீ எக்ஸ்ட்ரீம் லெவலாக யோசிக்கிற? கண்டிப்பாக நம்ம கண்ணில் அவன் எப்பயாச்சும் மாட்டுவான், அப்போ பார்த்துக்கலாம், நீ விடு மச்சான். சரியா? அப்புறம் அம்மா ஏதாச்சும் கேட்பாங்க, என் ஃபேஸ் வந்து சேடாக இருக்குது அப்படி இப்படின்னு, வெற்றி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வரல. நெக்ஸ்ட் டே ஸோ மார்னிங் வந்து நீங்கள் எல்லா வேலையும் உங்கள் ஃப்ரெண்ட் வீட்லேயே வந்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்கள் அம்மா, ஏண்டி மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, ஒழுங்கா தூங்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் தூங்குனேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதுதான் சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் ரூம்லேயே வந்து உட்காந்துக்கிறீங்க. இப்படியே வந்து அந்த டேயுமே வந்து போகுது. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா, இங்கே பாரு, இந்த சாரீ கட்டிக்கோ, இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கோ, இன்றைக்கி ஈவினிங் மூஞ்சி எப்படி சிட்டு மூஞ்சி மாதிரி வச்சுக்காமல் நல்லா பளிச்சுன்னு நல்லா சிரிச்சுட்டு சரியா? மனுஷன் இருக்க கஷ்டத்தில் இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஈவினிங் வந்து ஆகுது. நீங்கள் சாரீ எல்லாமே அழகாக வந்து பின் பண்ணி வந்து கட்டிட்டு ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஓரளவு நல்லா சாரீக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்கள் மூஞ்சி ரொம்பவே சேடாக இருக்குது. அப்போயில உங்கள் ஃப்ரெண்ட் கீர்த்தியும் உங்கள் அம்மாவும் ரூம்குள்ளே வர்றாங்க. அப்போயில உங்கள் அம்மா, இங்கே பாரு கீர்த்தி, இவ எதுக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கானே தெரியல, நான் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா கிட்ட நான் எதுவுமே பேச முடியாது, எதுக்கு மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுருக்கா ஒன்றும் தெரில, கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க, அவங்க முன்னாடி மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருந்தானா சங்கட்டமாக போயிடும், கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வெளியில் போயிடுறாங்க. அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே சார், அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அவள் கொஞ்சமாச்சும் சரி மச்சான், இல்லாட்டி நார்மலாவது ஃபேஸை வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேலே கார் ஹாரன் சவுண்ட் வந்து கேட்குது. என்னவோ தெரியல உங்களுக்கு கையில் ரொம்ப நர்வஸ் ஆகுது.
ஸோ எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க. உங்களை உங்கள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக்கு. நீங்களுமே மாப்பிள்ளையை ஏற்று பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாகி போய் நிற்கிறீங்க. எல்லாருமே கெஸ் பண்ணது தான். ஸோ நம்ம கிம் தாயாங் தான் அங்கே உட்காந்துருக்காரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் இவன் தானடி அந்த மன்மதன், என்னமோ சொன்னேன் உங்கள் அப்பா ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படியே பிள்ளையார் சொல்லி போட்ட மாப்பிள்ளைய பார்ப்பாருன்னு. என்னடி இவன் இங்கே உட்காந்துருக்கான்? அதானடி எனக்கும் தெரியல, பொறுக்கி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஒரு வேளை இப்படியா இருக்கும் போல் மச்சான். இவன் அண்ணனுக்கு தான் பேசி முடிக்க வந்திருப்பாங்களோ. ஐயோ தம்பியை கிஸ் பண்ணிட்டு எப்படி அண்ணன் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, என்னடி 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களுமே எல்லாரையும் பார்த்து நமஸ்கார் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் மதர்-இன்-லா, பா என்ன அழகா இருக்கா, என் பையனுக்கு ஏற்ற ஜோடி தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் சரி இதுக்கு மேலே பொறுமை தாங்கத்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு, மாப்பிள்ளை இதில் யாருமா? அதுவாடி அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்காருல அவர் தான் மாப்பிள்ளை. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, பையன் அழகாக தானே இருக்கான். நீயே சொல்லு உங்கள் அப்பா செலெக்ஷன் எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு போயிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா நல்லா தேடி பிடிச்சிருக்காருடி, ஒரு ப்ளே பாயா. இப்போ என்னடி பண்ணுறது, இவனும் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கையில் டேயாங் எந்திரிச்சு, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் உங்கள் பெர்மிஷனோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாகி போய் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, தாராளமாக பேசிக்கோப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போக முடியாது, இவன் கூட நான் தனியாக போக மாட்டேன். ஐயோ என்னடி பண்ணுறது இப்போ? போ மச்சான், அதான் பேசி முடிக்க போகிறாங்கல்ல, இனிமேல் அவன் உன்னை ரேப்பே பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் தானே உன் புருஷன். என்னடி பேசுகிற? போய் ப்ளே பாய், அதுக்கு முன்னாடி இவன் எத்தனை பொண்ணு கூட என்னெல்லாம் பண்ணியிருப்பான், சீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போலட்டே உங்கள் முன்னாடி நின்றுட்டு, போகலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ அப்போல உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. என்னடா ஃபஸ்ட்டு ரூம்னு நினைக்கிறீங்களா? சும்மா பேச தான் போகிறீங்க. ஸோ ரூமுக்கு போன உடனே அவர் டோரை சாத்திடுறாரு. இப்போ எதுக்கு டோரை சாத்துற? கதவை திறந்தே இருக்கட்டும். இங்கே பாருமா, நான் பொண்ணுக்கிட்ட பர்சனலாக பேச வந்திருக்கேன். அப்போல டோர்லாம் திறந்துருந்தா சரிப்பட்டு வராது. ஐயோ என் கியூட்டி பை சாரியில் சும்மா சூப்பராக இருக்காளே, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் சும்மா ஹாட்டாக க்யூட்டாக அழகாக இருந்தேன், ஆனால் சாரியில் சும்மா நச்சுன்னு இருக்க, பரவாயில்ல நான் லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு சட்டையை பிடிச்சி, எதுக்குடா அன்றைக்கி அவ்வளோ ஃபோர்ஸாக எனக்கு கிஸ் பண்ண பொறுக்கி, அதுக்கு முன்னாடி 4 பொண்ணுங்க, நான் பார்க்காம எத்தனை பொண்ணுங்களோ, சீ உன்னே போய் எனக்கு, ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. இர்ரி நீ பாட்டி என்னடி பேசிட்டே போகிறா? அன்றைக்கி ஆக்சுவலாக நான் போதையில் இருந்தேன் தான், பட் எனக்கு நீ என்னோட வருங்கால பொண்டாட்டின்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த உரிமையில தான் கிஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ நீ நல்லா உருட்டு, பொய் சொல்லு, நல்லா பொய் சொல்லு. சீரியஸாக தாண்டி சொல்கிறேன், நீ என் ஃப்யூச்சர் ஒய்ஃப்னு தெரிஞ்ச நான் தான் கிஸ் பண்ணேன். எனக்கு செம்ம ஷாக் தெரியுமா, என்ன இவ இங்கே நிற்கிறா, அதுவும் அரைங்குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், வேறு பையங்களாம் உன்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. மாமனுக்கு அப்படியே லைட்டாக பொசசிவ் ஜெல்லஸ் ஆகிடுச்சா, அதான் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்தா நீயே எப்படி வீட்டுக்கு போயிடுவ, மைண்ட் அப்செட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை பார்த்தேன். ஓ பொசசிவ் ஜெல்லஸ், இதை நான் நம்ப. சத்தியமாடி என் ஃப்யூச்சர் பொண்டாட்டி நான் வர்ணித்து பார்க்க வேண்டிய விஷயத்த வேற எவனோ வர்ணித்து பார்க்குறானா, அதுவும் என் கண்ணு முன்னாடி. நான் எப்படி சும்மா இருப்பேன், அதனால தான் அப்படி பண்ணேன். சரி ஐம் சாரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், அழுதுட்டுலாம் போனேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு.
இருந்தாலும் பரவாயில்லட்டே, நீ வந்து உன் பொண்டாட்டிக்காக ஒரு நல்ல விஷயந்தான் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டேன். நல்லதுக்கு காலமே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இந்தாரு மயிர் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காத, யாருக்கிட்ட உன் நல்லவன் வேஷத்தை போட்டுட்ருக்க பொறுக்கி. ஹே என்னடி புருஷனை மரியாதை இல்லாமல் இந்த கிளி கிழிக்கிற, இதுக்கு மேலே அசிங்கமாக கிழிப்பேன். போயிட்டு நீயே சொல்லு எனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு. நல்ல கதையாக இருக்கே. அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கலடா, சுத்தமாக பிடிக்கல, எனக்கு உன் மேலே நம்பிக்கையும் இல்லை. உனக்கு பிடிக்கலன்னு நீ போய் சொல்லு, பட் பிடிக்கலனாலும் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிற, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது மிஸ்டர், அதுவும் ஒரு பொறுக்கிய. என்னடி வாய்க்கு வாய் பொறுக்கின்னு சொல்லிகிட்ருக்க? அதான் சொல்கிறேன்ல, உன்னைய வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பார்த்தான், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க. நீ இப்படியே பேசிகிட்டே இருப்ப. நானே போயிட்டு வீட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பொறுக்கி இந்த வேலை பார்த்தா இவனை என்னால் கட்டிக்க முடியாதுன்னு. போய் சொல்லு. உங்கள் அப்பா அதுக்கப்புறம் வச்சு வெளுன்னு வெளுப்பார். மேடம் பப்புக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, அரைங்குறைமாக ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் அப்பா எனக்கு தெரியாதுல்ல. நானும் அப்படியே சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் மாமா பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா என் பொண்டாட்டி, அதெல்லாம் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன், எனக்கு இவளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தனமையாக பேசுவேன். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன்னு? அதுவா தெரியும், விசாரித்தேன். விசாரிச்சியா? என்னைய பற்றியா? விசாரித்தேன், நீ வேலை பார்க்குறீல அங்கே விசாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பயங்கரமாக முறைச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படி பார்க்காதடி, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. நீங்கள் உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. இப்போ என்ன தான் சொல்ல வர நீ? அதுவா, போயிட்டு மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட போய் நீயே சொல்லிவிடு. அப்புறம் என்ன, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அப்படியே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதெல்லாம் முடியாது, என்னால் சொல்ல முடியாது. நீ சொல்லலாம் என்ன தங்கம், நானே சொல்கிறேன், உன் மாமா நானே போய் சொல்கிறேன். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு நம்ம 2 பேரும் ஜோடியாக போகலாம், என் சொல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் கையை தட்டி விடுறீங்க. இங்கே பாரு, சும்மா மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத. என்னாடி புருஷனாடி நான்? புருஷனா? என்ன எனக்கு என்ன தாலி கட்டியிருக்கியா? கட்ட போகிறதே நான் தானே. நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும். இப்போது எப்படியும் உங்கள் அப்பா, அதாவது என் மாமனார் பேசி முடிச்சிருப்பாங்க இந்நேரம். பிகாஸ் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸை மேலும் வளர்க்குறதுக்காக தான் சம்பந்தியாக போகிறாங்க. அதனால உன் பேச்செல்லாம் இங்கே எடுக்காதுடி, எடுக்கவே எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இல்லை நீங்கள் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எந்த விதத்தில் உன்னை நம்புறது? நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி பப்ளிக் போய் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தையும் தடவிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? அதான் சொல்லும் உனக்கு பிரச்சனையா? மாமா மேலே பொசசிவ் ஆகுதா? அப்போல்லாம் ஒரு இலவும் இல்லை. எல்லா பொண்ணுக்கும் இருக்க ஒரு காமனான ஆசை தான், புருஷன் நம்மளை மட்டும் சுற்றி வரணும்னு. அப்படி சொல்கிறிய தங்கம்? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடுவில் நிலை, உன்னை சுற்றி வரேன். நான் அந்த சுற்றி வரேன்னு சொல்கிறது புரியுதா இல்லையா? அந்த விஷயத்தில் சொல்கிறியா? நான் அதுலலாம் தங்கமாக இருப்பேன்டி, சத்தியமாக நான் ப்ளே பாய்லாம் இல்லடி. அது மாமா உட்காந்துருந்தானா, மாமா சும்மாவே அழகாக இருப்பேன், கொஞ்சம் ஃப்ளோட்டிங் டைப்பு தான், அதுக்குன்னு நான் ரொம்ப உத்துமெல்லாம் சொல்ல மாட்டேன். முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்திருக்காங்க, கிஸ்லாம் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு மேலே போனதில்லை. கிஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கு மேலே போனதில்லை. இதை நான் நம்ப, புருஷன் சொன்னால் பொண்டாட்டி நம்ப தான் செய்யணும், ஸோ நம்பு.
இது நல்லா இருக்கே, இது நல்ல கதையாக இருக்கே, அதெல்லாம் முடியாது போடா, நான் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இப்படிப்பட்ட பொறுக்கிய, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒவ்வொரு பொண்ணையும் ஐயோ என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல அவர் சரி இந்தா என் ஃபோனு, இதில் யார் யார் நம்பர் இருக்குது, நான் யார் யார்கிட்ட லாஸ்ட்டாக சேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே செக் பண்ணிப்பார், அப்புறம் உனக்கே தெரியும் நான் ப்ளே பாயா இல்லை என்னென்னு. ஓ அப்படியா, என்ன சேட்டு மெசேஜு அப்புறம் காண்டாக்ட் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறியா? ஹே சத்தியமாக இப்போ தாண்டி ஃபோன் எடுக்கிறேன், நான் எடுக்கவே இல்லை, நீ பார்த்தியா நான் ஃபோனை எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி நீ பார்த்தியா, நான் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியில பார்த்தியா நீ? சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பட் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. உங்களுக்கு டவுட் ஆகுது, அது எப்படி ஒரு பையன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பான், அப்போ நீ என்னமோ பண்ணியிருக்க, இது என்னவா பெரிய பிரச்சனை, உனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை, ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் பிரச்சனை, அப்போ என்ன தாண்டி சொல்ல வர்ற அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறாரு. அதுவா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். நம்பிக்கை இல்லைன்னா எப்படியும் உடனே நம்பிக்கை வரும், அதான் கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க, அதுக்கடையில் பேசி பழகு, அப்போயே நம்பிக்கை தானாக வந்துடும். அதுக்கப்புறம் வரலனா கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் வரலனா அதெல்லாம் வரும், வர வைப்பேன் இந்த டே. நீங்கள் போடா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட வந்து போகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுக்கிறாரு. தா இங்கே பாரு உன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்ன கையை பிடிச்சி இழுப்பேன், கிஸ் பண்ணுவேன், ஃபோர்ஸ் பண்ணுவேன் அதானே? ஐய இது என்னம்மா வம்பா போச்சு, நான் கையவே பிடிக்கல விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து விட்டுறாரு. இப்போ என்ன சொல்ல வர என்ன அப்படின்ட்டு நீங்கள் சண்டைக்கு போகிற மாதிரி முன்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. அவர் சட்டனாக அவங்க ஹிப்போடு சேர்த்து பிடிச்சி அவர்கிட்ட வந்து இழுக்கிறாரு. ஹே என்ன கையை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ இடுப்போடு பிடிச்சி இழுக்கிற, விட்டுறா, நீ தானே சொன்ன கையை பிடிச்சா என்னமோ சொன்னேன், அதான் இடுப்பை பிடிச்சேன், இப்போ என்ன சொல்ல வர, ஏன்னா இந்த மாமா வேணாமா? மாமாவா? யாருக்கு யாரா மாமா, விட்டுறா. அப்போல சரி நம்மளோட பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு உரிமையில் கிஸ் பண்ணதான், இப்போது நீ பேசுகிற வாய்க்கு கண்டிப்பாக உன் வாயை அடைக்க கிஸ் பண்ணியே ஆகணும், ஐம் சாரி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து க்ளோஸாக வந்து வர்றாரு. நீங்கள் அப்படியே உங்கள் உடம்பை மட்டும் இப்படியே வளைச்சிட்டு பின்னாடி போகிறீங்க. அவர் இதுக்கு மேலே வளைச்சேன்னா முதுகு உடஞ்சிருண்டி, அப்புறம் நான் தூக்கிட்டு தான் தெரியணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவர் கிரிப்லேருந்து வழியில் ட்ரை பண்ணுறீங்க, பட் வந்து முடியல. அவர் வந்து இன்னொரு கையை வச்சு உங்கள் ஹெட்டை மட்டும் டக்குன்னு பிடிச்சி வந்து இழுத்துடுறாரு. ஸோ 2 பேரோட நெத்தியும் வந்து இடிச்சுக்கிச்சு. நெத்தி இப்போ என்னதான் ஏன் உன் பிரச்சனை, இப்போ என்ன பண்ணணும் சொல்லு, அதை மட்டும் சொல்லு. மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொக்கியில் சொல்லு போ, அது போதும் எனக்கு. கல்யாணமா? அப்போது கல்யாணம் பண்ணாமலே லிவிங் டுகெதரில் இருப்போன்னு சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணமே பண்ணிக்கலாம். சரி என்ன பண்ணுறது, தலையில் எழுதியிருக்க தானே நடக்கும். என்னடி இப்படி மூக்கால் அழுதுட்டுருக்க, உன் மேலே சத்தியமாக நல்லா வச்சு பார்த்துப்பேன்டி, புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டு உங்கள் மேலே வந்து சத்தியம்லாம் பண்ணுறாரு. நீங்கள் இப்படி வந்து குட்டியாக ஃபைட் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கையில் உங்கள் ஃப்ரெண்டு சடனாக கதவை திறந்துடுறா. எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. டே வந்து அப்படி சிரிச்சுட்டே வந்து உங்களை பிடிச்சிட்டே தான் இருக்காரு. அப்போவும் உங்களை விடலை. நீங்கள் விடுங்கட்டே, எல்லாரும் நிற்கிறாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணி வந்து அவர்கிட்டருந்து வெளில வந்துடுறீங்க. அப்போயில் உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வந்து என்ன மச்சான் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த, இவனையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படி இப்படின்னு, இப்போ என்னடி கொஞ்சிட்டு நிற்கிற, என்ன எல்லாம் முடிஞ்சா? என்னடி பேசுகிறா, இதுக்கடி கதவை திறந்த, ஏன் மச்சான் கண்டினியூ பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறியா? இப்படி போடி வெண்ண மவளை போச்சு, எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. அப்போயில்ட்டே அப்பா ஐயோ தப்பான டைமில் வந்துட்டோமோ, நாள் குறிச்சிடலாமா எப்பட்றா மகனே? அதெல்லாம் குறிச்சிருங்கப்பா, அதில் என்ன சந்தேகம், நாளைக்கே கல்யாணம் ஆனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து கண்ணடிக்கிறாரு.
எல்லோரும் வந்து ஹாலுக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேதியுமே வந்து குறிச்சிடுறாங்க. அப்பேருட்டே வந்து ஒரு ரிங் பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு. நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே மேடம் கையை கொடுங்க. ரிங்கெல்லாம் எதுக்கு? வீட்டிலேருந்து இங்கே வாங்கலையே. ஏய் ஃபார்மாலிட்டி, அந்த ரிங் இல்லடி, என் பொண்டாட்டிக்கு போகிற ரிங்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களுமே உங்கள் கையை கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள் என் மகாராணி, பயப்படாதீங்க, உங்களை தங்கமாக வச்சு பார்த்துப்பேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணையில் அழுக விட்ட மாதிரிலாம் அழுக விட மாட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ், உன்னோட வலி, சந்தோஷம் எல்லாத்துலேயும் கூட நான் இருப்பேன். நம்பு, புரியுதா? லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுறாரு. அந்த ரிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஷாக் ஆகுது. பிகாஸ் உங்கள் கை ரொம்ப குட்டியாக இருக்கும். ரிங் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு. அப்புறம் நீங்கள் டேயை பார்த்து, ஆமாம் ரிங் எப்படி கரெக்டாக வாங்கினீங்க? அதுவா, அன்றைக்கி கிஸ் பண்ணோம்ல, அப்புறம் கையை பிடிச்சேன்ல, அதில் அளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸோ? அப்படி பொடி வெண்ணம் அவளே, கொஞ்சம் கூட ரொமான்டிக்காக பேச விட மாட்றா. எப்படி வச்சு நான் காலத்தை ஓட்ட போகிறேனோ தெரியல போ அப்படின்ட்டு வந்து அவர் உள்ளுக்குள்ளேயே வந்து முணங்குறாரு. ஸோ அப்பேட்டே அம்மா சொல்கிறாங்க, அடையேம்மா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல உன் அளவை, பாடா படுத்தி நகை கடைக்காரனை நேத்தே ரெடி பண்ண உட்காந்து தெரியுமா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகுறீங்க. அப்பேட்டே உங்கள் காதுகிட்ட வந்து லவ் யூ சொன்னேனே, ரிப்ளை எங்கடி? நீ என்ன செய்யறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் லவ் யூக்கு ரிப்ளையா ஃபர்ஸ்ட் நைட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வந்து சிரிக்கிறீங்க. அவர் டபுள் ஓகேடி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு வந்து வெக்கப்பட்டு வந்து சிரிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் ஒரு மெமரிஸ்க்காக வந்து எடுக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பியாக வந்து இருக்கீங்க. ஹாப்பி என்டிங். ஐம் ஸோ சாரி. நான் வந்து இதை மேரேஜுக்கு அப்புறமும் வந்து 1-2 சீன்ஸ் வந்து வைக்கலான்னு நினச்சேன். என்னமோ தெரில, எனக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கையிலே எனக்கு வாய்ஸ் ரொம்ப உள்ளே போன மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 தும்மலாவது போட்டிருப்பேன். ஏன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் வந்து இருக்குது. அதனால் எனக்கு அலர்ஜி ஜாஸ்தி ஆகுதா, அதனால் எனக்கு அந்த தும்மல் வர்றதுலேயே காது இதெல்லாம் வந்து அடைச்சிருச்சு. காது தான் அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேச ரொம்ப மைல்டாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நெக்ஸ்ட்டு வந்து ஜின்னுக்கு ஒரு 1 ஷாட் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து ஹியாங் லைன்ஸ்க்கு போட சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆத்தர் வந்து ஒரு ஷார்ட்டாக தான் வந்து ஸ்டோரி வந்து அனுப்பியிருக்காங்க. அது இன்னும் நான் வந்து படிக்கலை. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ஜின்னுக்கு ஒரு 1 ஷாட் வந்து போடுறேன். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்டா. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் விஷஸ். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டாட்டா பாபா, லவ் யூ.